இந்த மேகான்ற பொண்ணு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருந்த சாப்பாடை வாங்குறதுக்காக அந்த டெலிவரி பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அவளும் சாப்பாடை வாங்கிட்டு இருங்க நான் காசு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு காசு எடுத்துட்டு வருவா. இப்ப அவளுமே காசெல்லாம் கொடுத்துட்டு ஜூஸ் எங்கன்னு கேப்பா. இப்ப கார்த்திக்குமே பேக்ல ஜூஸ் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு சாரிங்க நான் ஜூஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன்னு சொல்லுவா. அதை கேக்குற மேகாவுமே ரொம்பவும் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிருவா. அந்த பொண்ணு திட்டினது கார்த்திக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆயிருக்கும். இந்த பக்கம் மேகாவுமே டெலிவரி வாங்கிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தெரியும் ஆல்ரெடி ஜூஸ் பாக்ஸ் உள்ள வச்சிருந்திருப்பான். அதனால அவன் கிட்ட சாரி கேட்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அவளுமே இறங்கி கீழே வருவா. இப்ப அவனும் அந்த பொண்ணு திட்டிக்கிட்டு இருக்கத பாத்துட்டு அவளுமே சாரி கூட கேட்காம சைலண்டா பாத்துக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்திக்குமே ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் இருக்குன்றதுனால மேகாக்குமே சாரின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவா. இப்ப அவளுமே அந்த மெசேஜ பாத்துட்டு ஆக்சுவலா ஜூஸ் பாட்டில் என்கிட்ட தான் இருந்துச்சுன்னு மெசேஜ் பண்ணுவா. இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர் நல்லாவோ சாட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியா அடிக்கடிக்கு வெளியவும் மீட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. இப்ப கார்த்தியுமே வேற ஒரு வேலைக்கு போறதுக்காக இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. மேகாவும் எனக்கு எமர்ஜென்சியா ஃபுட் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணதுனால இப்ப அவனுமே அந்த இன்டர்வியூ விட்டுட்டு அவளுக்காக ஃபுட் டெலிவரி பண்ண போயிடுவா. இப்ப மேகாவுமே அந்த ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பிடுவா. அவ அது மாதிரி பண்ணது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். டெலிவரி பண்ணும்போது இப்ப கார்த்தியோட போனுமே அது தெரியாம போயிடும். அதை பாக்குற மேகாவோட ஃப்ரெண்ட்ஸுமே அவன போனை எடுத்து நோண்டி பாப்பாங்க. மேகாவோட ஒரே ஒரு கான்டாக்ட் மட்டும் தான் அவன் போன்ல இருக்கும். அதை பாக்குற மேகாவுக்கு இப்ப ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவனுக்குன்னு வேற யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு இப்ப கார்த்திக்குமே அவன் விட்டுட்டு வந்த அந்த இன்டர்வியூ மறுபடியும் போய் அட்டெண்ட் பண்ணி எப்படியும் செலக்ட் ஆயிடுவான். அன்னில இருந்து கார்த்தியுமே மேகா கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருப்பா. இப்ப மேகாவும் கார்த்தியை கண்டுபிடிக்கணும்ன்றதுனால ஆல்ரெடி வேலை செஞ்ச இடத்துல போயிட்டு விசாரிச்சிட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்குமே அவனுக்கு ஆல்ரெடி ஒரு வேலை கிடைச்சிட்டு ஃபாரின் போறான்ற விஷயமே தெரிய வரும். அப்ப அவனுமே ரொம்ப கடுப்பா ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போதுதான் மேகாவும் அவனை கண்டுபிடிச்சு ஓடி போயிட்டு ஹக் பண்ணிப்பா. ஆக்சுவலா லாஸ்ட்ல இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. இப்ப மேகாவும் அவனுக்காக ஃபீல் பண்ணி பேசும்போதுதான் இப்ப அவனுமே யோசிப்பான். ஆக்சுவலா அவனோட அக்கா பொண்ணுதான் அவனோட வாட்ஸ்அப் சாட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட்ல வெரிஃபிகேஷன் அப்போ ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க.